திமுகவின் தூக்கத்தை கெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் பேரன்பிற்குரிய தொப்புள் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க மயிலாமூர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கோம். எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்? அலப்பறையா, பந்தாவா, ஓட்டு வாங்குற வரைக்கும் மக்களுடைய கையில காலெல்லாம் விழுந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களை கண்டுக்காம தெனாவட்டா போற எம்எல்ஏவை தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள்லாம் இவனுக்கெல்லாம் விதிவிலக்கா இருக்கிறாங்க. இந்த 5 எம்எல்ஏக்களும் தினம் தினம் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சேலத்துல ஒரு சம்பவமும் தர்மபுரியில ஒரு சம்பவமும் செய்தியாகி மற்ற எம்எல்ஏக்களுடைய வயிற்றெல்லாம் புளிய கரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது, பாமக எம்எல்ஏக்கள்லாம் இப்படி பண்றாங்க, நம்மளெல்லாம் தொகுதிக்குள்ளார போனா அந்த எம்எல்ஏவை பாரியா நீயும் தான் இருக்கியான்னு கழுவி ஊத்துறாங்க. இனி ஒரு தடவை தேர்தலில் நிக்கிறதுக்கே நம்மளாம் தகுதி இல்லைன்னு மக்கள் சொல்லிடுறாங்களே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு சேலத்துலயும் தர்மபுரியிலையும்? சேலத்துல எப்பப்பெல்லாம் அருள் எம்எல்ஏ அவர்கள் வாக்கிங் போறாரோ அப்ப எல்லாம் மக்களோட மக்களா தான் போவார். அப்படியே சுத்தி இந்த நம்ம ஸ்டாலின் ஐயா வாக்கிங் போவார் பாருங்க, அப்படியே சுத்தி கேமராவெல்லாம் வச்சுக்கிட்டு போலீஸ்லாம் வச்சுக்கிட்டு நாடகத்தெல்லாம் நடத்திக்கிட்டு அது மாதிரிலாம் எல்லாரும் கட்சிக்காரங்க கூட மக்களோட மக்களாக நடைபெயர்ச்சி மேற்கொள்வார். நடைபெயர்ச்சி மேற்கொள்றப்ப அந்த தொகுதி மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா வருதா, இல்லை ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டுப்பாரு. அவங்களாம் ஆச்சரியமா இருக்கல. எம்எல்ஏட்ட மனு கொடுத்து வாழ்க்கையே நொந்து போனவங்களை பார்த்துருப்போம். ஆனா இங்க எம்எல்ஏவே வீதிக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன குறைன்னு கேட்கிறார். அப்படிதான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடைபெயர்ச்சி மேற்கொள்றப்ப அங்கெல்லாம் வெள்ளி வேலைகள் அதிகமா செய்யறது உண்டு. அந்த வெள்ளி வேலையை வெள்ளி கொலுசு கோக்கிற பெண்ணுகிட்ட அமர்ந்து, வீதியிலே அமர்ந்து, தரையில அமர்ந்து உட்காந்து, உனக்கு என்னம்மா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுமா, உன் வீட்டு பிள்ளையா நினைச்சு சொல்லுமா, பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்பு ராமதாஸ் அவர்களும் உங்களுக்கு எல்லாம் உழைக்கிறதுக்கு தான் எங்கெல்லாம் எம்எல்ஏவுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரேன்னு உறுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து இந்தாண்டு தருமபுரி எம்எல்ஏ அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் அருள் எம்எல்ஏ எப்படி மக்களோட மக்களாக பயணிக்கிறாரோ அதே போன்றுதான் அந்த அடுத்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வென்று மக்களுக்காக மக்கள் பிரதிநிதியாக வெல்லக்கூடிய அத்தனை பேரும் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்படிதான் மக்களுக்காகத்தான் உழைச்சாகணும். ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களின் பிரதிநிதியாக, மக்களின் ஒருவராக இருந்து நீங்கள் அவர்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது ஐயாவுடைய உத்தரவு. உங்களுக்கு முன்னாடிலாம் தெரிஞ்சிருக்கும், இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் அவர்கள்லாம் குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டெல்லாம் மக்களுக்கு ஏதாவது குறை இருக்காரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த வரலாறுலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் உண்டு. இதே போன்று தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரொம்ப எளிமையான மனுஷன், ரொம்ப 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 எளிமையான மனுஷன். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கெல்லாம் அந்த கழிவு நீர்லாம் வடிகாம இருக்கு அதுன்னு சொல்லிட்டு காத்திருக்காம அவரே வேஷ்டி மடிச்சு கட்டு மம்முட்டி எடுத்து பிடிச்சார். ஏன்னா பாட்டாளி தானே அவர், ஒரு சாதாரண பாட்டாளியில் இருந்து வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சாமானியனை சட்டமன்ற உறுப்பினராக அமர்த்தி அழகு பார்த்தார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தருமபுரியில பல குக்கிராமங்கள் இருக்கு, மலை கிராமங்கள் இருக்கு, அங்கெல்லாம் இன்னும் மின்சார வசதியே இல்லாமலாம் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் இருக்கு. அங்க ஒரு கிராமத்துல, மலை கிராமத்துல மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்து இரவோடு இரவாக அங்க போய் சென்று ஆய்வு நடத்தி அங்க ஒரு ஏழை வீட்டுல போய் உங்களாம் லைட்லாம் எரியுதாமா, ஃபேன்லாம் ஓடுதாமா, சந்தோஷமாமா அப்படின்னு கேட்டு அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டுட்டு அவங்க பூசணிக்காய் பரிசா கொடுத்துருக்குறாங்க. ஒரு பூசணிக்காய் பரிசா கொடுத்துருக்குறாங்க. இந்த பூசணிலாம் என்ன வெதர் ரகத்தை உள்பட கேட்டு, என்னம்மா அந்த பூசணிக்காய்லாம் இருக்குன்னு ரகத்தை உள்பட கேட்டு, ஐயா எடுத்துட்டு போறீங்களா ஐயா, உங்களுக்கு தாங்க ஐயா சொல்லி, எப்பேற்பட்ட மகராசையா நீங்களே எம்எல்ஏவா கிடைச்சதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த பெண் அப்படியே சிலாகிக்கிறத பாக்குறப்ப நான் ஏக்கப்படுறேன். நான் இல்ல, அந்த காட்சியை பார்த்த அத்தனை பேரும் ஏக்கப்படுவான். இப்படி எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் கிடைக்காம போயிட்டாங்க ஐயா. மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் அவர்களாக இருந்தாலும் சரி, மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் அவர்களாக இருந்தாலும் சரி, கௌரவ தலைவர் மக்களால் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற ஐயா கோக்காமணி அவர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சியோட உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. 5 பேரை கொடுத்தீங்க. அந்த 5 பேரும் மக்களோட மக்களாக நின்று போராடுறாங்க. 23 பேரையும் நீங்கள் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவலைகள்லாம் இருந்திருக்குமா?